கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிருபையும் சத்தியம் உங்களுக்கு உண்டாவதாக. இந்த கிரைஸ்ட் டிவியின் மூலமாய் நாங்கள் அறிமுகமாகி அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய கிருபை இந்த கிரைஸ்ட் டிவியின் 4ஆம் ஆண்டு முடிந்து 5வது ஆண்டை தொடர்கிறது. அதை சுருக்க செய்தியாக அறிவிக்க வந்திருக்கிறோம். நன்றி சொல்ல கடைப்பட்டிருக்கிறோம். 4 ஆண்டுகள் கர்த்தருடைய சமூகத்தில் பிரதிபலிப்பாய் வாழ்ந்தது. 5ஆம் ஆண்டும் பிரதிபலிப்பாய் வாழும் சுகமாய் இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அந்த முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே பாக்கியவான் என்று சொல்லப்படும்போது அதை குறித்து பேச நாம் விரும்புகிறோம். என் பெயர் பாஸ்டர் கிரிதர்குமார், சதிப்பேரி வெள்ளூர். நான் சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்லி சதிப்பேரி கிராமத்திலே இந்திரநகர் பகுதியிலே செய்து வருகிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த கிரைஸ்டையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதாவது தேங்க்ஸ் கிவிங் மெசேஜ் என்று சொல்லப்படும்போது இது நன்றி அறிதலுக்குரிய வார்த்தை, நன்றி அறிதலுக்குரிய சுருக்க உரை செய்தி என்று வேதம் சொல்கிறது. இவை நன்றி என்று சொன்னாலே நேர்மையான எளிமையான வெளி செயலாகும். பொதுவான கருத்தாக நாம் வாசிக்கும் பொழுது முதல் கடவுளுக்கு நன்றி கூற வேண்டும் என்பது கிறிஸ்துவின் பண்பாடு. நிகழ்வுக்கு தக்கதாக கொடுக்கப்படும் நற்செய்தியை சுருக்கமாகவும் கருத்தாகவும் செயல்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. 3வது பார்க்கும்போது தேங்க்ஸ், ரொம்ப நன்றி, வெரி குட் என்று நாம் அனைவருக்கும் சிறிய உதவி செய்தால் கூட நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 4 ஆண்டுகளிலே குறைவின்றி நிறைவான ஆசீர்வாதத்தை இந்த கிரைஸ்ட் டிவிக்கும், இதிலே பணிபுரிகின்ற பணியாளர்களுக்கும், இதிலே ஊழியம் செய்கின்ற ஊழியர்களுக்கும் கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். அதற்கு நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றேன். 5வது பார்க்கும்பொழுது இந்நாள் பிரகாசம் ஆவதற்கு நன்றி செலுத்துகிறேன். பிரதிபலிப்பு ஆகும்படியாய் இந்த கிரைஸ்ட் டிவியின் மூலமாய் அநேகர் வெளிப்படுத்தும்படியான கிருபைகளை, அநேக ஊழியக்காரர்களை உருவாக்கக்கூடிய வல்லமைகளை, மகிமைகளை, மகத்துவங்களை, செயல்களை ஈடுகளிலே கர்த்தர் வாய்க்கச் செய்கிறவராய் காணப்படுகிறார். எரேமியா 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிற வண்ணமாய் அவர் செய்கைகளை ஒப்பு கொடுக்கும்படியாய், அந்த கிரியைகளை ஒப்பு கொடுக்கும்படியான ஒரு பாக்கியத்தை இந்த கிரைஸ்ட் டிவியின் மூலமாய் நடந்து கொண்டிருக்கிறது என் அன்பு பிள்ளைகளே. மேலும் 2வது பகுதியை பார்க்கும் பொழுது மேலும் இதயபூர்வமான நன்றியை நாம் தெரிவிக்க வேண்டும். அந்த இதயபூர்வமான இருதயத்தின் அந்த முழு சிந்தனையோடு, முழு செயல்களோடு கூட, முழு மனதுடனே கூட நாம் வாழ்த்தப்பட வேண்டும். கிறிஸ்து என்று சொன்னாலே கிறிஸ்து மகிமைப்படும்படியான அந்த நன்றி அறிதலை நாம் அறிவிக்கப்பட வேண்டும். அதனால் பார்க்கும்போது ஆசீர்வாதத்தின் நாள் என்று சொல்லப்படுகிறது. உண்மையாகவே நேற்றைய படுத்தவர்கள் இன்று எழுந்திருக்கவில்லை. ஆனால் நீ நானும் உயிரோடு எழுந்து இங்கே பேசும்படியே அநேகருக்கு செய்தி உரைக்கும்படியான பிளஸ்ஸிங் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரி, என் தாயே, தகப்பனே, என் பிள்ளையே, வாலிபனே, கன்னிகையே, கர்ப்பஸ்திரீகளே, கர்த்தர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் உன்னை வைத்திருக்கிறார். இந்த நாள் சிறப்பான நாள். இது தேவன் மகிமைப்படும் நாள். இது சிறப்பு மிக்க நாள். இது வெகுமதி கொடுக்கிற நாள். தேவன் உன்னையும் என்னையும் முழு உருவத்தை குறைவின்றி பாதுகாத்து சிறப்பாய் மகிழ்விக்கின்ற நாள் என் அன்பு பிள்ளைகளே. அது அடுத்ததாய் பார்க்கும்போது சரீரத்தின் மூலம் வார்த்தை வெளிப்படுத்துகிறோம். பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு எப்படி சரீரத்தை கொடுத்தாரோ அந்த சரீரத்தின் மூலமாய் தேவனுடைய மகிமை பிரசன்னம் விளங்கி பரிசுத்தானவர் எப்படி விளங்க செய்கிறாரோ அப்படி பிதாவாகிய வார்த்தை நம் சரீரங்களே தேவன் கொடுக்கப்பட்ட ஒரு விசுவாசத்தின் அடிப்படை முழு இருதயத்தின் பாக்கியம் நன்றி சொல்லுவதே தேவனுக்கு உகந்த வாசனை. 3வது பகுதியை பார்க்கும்போது வேதத்தின்படி வாழ்த்துதல் சொல்ல வேண்டும். வார்த்தையின் மூலமாய் வார்த்தை சொல்ல வேண்டும். ஏனென்றால் பிதா என்றால் வார்த்தை. அந்த வார்த்தை மாம்சத்தில் வெளிப்படும்போது சரீர அவயங்களை கொடுத்து அதனுடைய
வியாக்கணங்களை விளைவிக்கும்படியாய் உச்சந்தலை முதல் உள்ளங்களை ஒவ்வொரு அவயங்களும் தேவனுக்கு மகிமைப்படும்படியாய் நாம் ஒவ்வொருவரையும் வாழ்த்தும்படியான செய்திகளை நாம் அனுப்ப வேண்டும். ஒரு வித்தியாசமான செய்தியாக இருக்கும். இந்த 3வது பகுதியில் பார்க்கும் பொழுது லூக்கா 6:35 சொல்கிறது, உனக்கு துரோகம் செய்கிறவர்களுக்காகவும் நன்மை செய்கிறவர்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி நிலையில் இருக்கிற தேவனுக்கு மெய் சொல்லணும். உனக்கு துரோகம் நினைத்த சத்துருவை சிநேகிக்கும்படியாய் உன் துன்மார்க்கனை சேர்த்து கொண்டு அவனோடு மகிழ்விக்கும்படியான அவனுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் நாம் வெற்றி சிறக்க வேண்டும் என்றால், தோல்வி இல்லை என்றால் வெற்றி நிச்சயம் இல்லை. துன்மார்க்கன் இல்லை என்றால் நாம் வாழ முடியாது. யூதாஸ் காரியத்தில் இல்லை என்றால் நமக்கு மன்னிப்பு கிடைத்திருக்காது. என் தேவ ஜனமே, அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 24:3 சொல்லப்படுகிறது, கனம் பொருந்திய மக்களுக்கு, மதிப்புமிக்க கனம் பொருந்திய வேத வாசிக்கின்ற, பாடுகின்ற, துதிக்கின்ற, ஸ்தோத்தரிக்கின்ற, செய்தி கொடுக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கனம் பொருந்திய பிள்ளைகள், அது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவனுடைய கிரிகளால் வெளிப்பட்ட பிள்ளைகள், இவர்கள் தான் நன்றி சொல்ல முடியும். ஏனென்றால் முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு, முழு காருண்யத்தோடு இருதயத்திலிருந்து வருகின்ற சுகந்த வாசனை என்று வேதம் சொல்கிறது. ஆமென். பிள்ளைகளே, நன்மை நடக்கிறபடியால் நன்றி கூறுகிறோம். இன்று வரை நன்மை நடந்து கொண்டிருக்கிறது. நீ ஜீவனோடு இருப்பது தேவனுடைய கிருபை. இந்த கிரைஸ்ட் டிவி வளர்ந்து கொண்டிருப்பது தேவனுடைய சொந்த கிருபை. அது தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, விழுந்து போன போது தூக்கி நிறுத்திய இறைவனுக்கு மக்களுக்கும் நன்றி கூறுகிறேன். ரோமர் 16:4 சொல்கிறது, இந்த கிரைஸ்ட் டிவி விழுந்து போய் விடுமா என்று நினைத்தார்கள், மடிந்து போய் விடுமா என்று நினைத்தார்கள், அழிந்து போய் விடுமா என்று நினைத்தார்கள், அநேக துரோகம் நினைத்தார்கள். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் இந்த கிரைஸ்ட் டிவியை நிமிர்ந்து நிற்கும்படியாக செய்திருக்கிற என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கொலோசியர் 3:15 சொல்கிறது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடுவது என்று சொல்லப்படுகிறது. இந்த ஒரே சரீரமாக இருக்கிற நாம், கிறிஸ்துவின் இரத்தத்தால் தோய்த்தெடுக்கப்பட்ட மக்களாகிய நாம் ஒரே சரீரமாயிருந்து அந்த சரீர அவயங்களுக்காய் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமே அன்பு பிள்ளைகளே. இந்த கிரைஸ்ட் டிவி தொலைதூர பார்வை பார்க்கும் பொழுது இது எப்படி நடக்கிறது என்று சொன்னால், உண்மையாக கர்த்தருடைய சித்தத்தின் நடக்கிறது. 2 தீமோத்தேயு 3:2 சொல்லுகிறது, மக்களிடத்தில் பரிசுத்தம் இல்லை, நன்றி அறிதல் இல்லை, ஏமாற்றுதல், சோதித்தறிதல், புடமிடுதல், பக்க விளைவுகளை கொடுக்கிற மக்கள், உபத்திரவத்திலையும் கஷ்டங்களையும் துன்பங்களை கொடுக்கிற மக்கள். ஆனாலும் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். துன்பம் இல்லை என்றால் இன்பம் இல்லை. இன்பத்தை காண கானானுக்கு கடந்து செல்ல வேண்டும். சமாதானை தேடி ஓட சீயோனை கடந்து செல்ல வேண்டும். உன்னை சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமாய் இந்த வேலூர் மாவட்டத்திலே விருப்பாட்சிபுரத்திலே கிரைஸ்ட் டிவி என் கர்த்தர் உயர்த்தி வைப்பார். ஆமேன். உயர்த்தி கொண்டிருக்கிறார். ஆமேன். அன்பு பிள்ளையே, இந்த 4 வருடம் எதை முடித்தது? கிறிஸ்தவர்களுக்கு முடிவல்ல, முடிவே ஆரம்பம். நீ முடித்து கொடுப்பது உன் பாவ வாழ்க்கையிலிருந்து முடிவெடுத்து நன்மையான வழிக்கு கொண்டு வந்து ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துவதுதான் ஆரம்பம். ஆமென். பிள்ளைகளை, தொடர்பு கிறிஸ்துவே துவக்கமும் முடியுமானவர் என்று சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 49:26 சொல்கிறது, நித்திய பர்வதலின் முடிவு என் இயேசு கிறிஸ்து தான். இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றால் அவர் பர்வதமாக இருக்க வேண்டும். உபாகமம் 11:12 சொல்லுது, முடிவு மற்றும் கர்த்தரை கண்கள் அவன் மேல் இருக்கும் என்று. ஆமென். அன்பு பிள்ளைகளே, இந்த டிவி எக்காலத்தில் முடியும் என்று நாம் சொல்ல முடியாது. முடிவு பரியந்தும் கர்த்தருடைய கண்கள் இந்த கிரைஸ்ட் டிவி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறார் என் தேவன். யோபு 8:7 சொல்லுது, முடிவு சம்பூரணத்தை கொண்டு வரும். துவக்கமும் ஆரம்பமும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. சங்கீதம் 37:37 சொல்லுது, உத்தமனின் முடிவு
சமாதானம். ஆமென். அன்பு பிள்ளைகளே, நாம் உத்தமமாய், நீதியாய், சன்மார்க்கமாய், உண்மையாய் வாழ வேண்டும் என்பது சங்கீதம் 119 112 சொல்வது. முடிவு வரை இருதயத்தை சாய்த்தார் என்று. ஆமென். அன்பு பிள்ளையே, 4 வருடங்கள் முடிவடைந்த இருதயத்தை தேவனிடத்தில் சமூகத்தில் சாய்த்து கொண்டிருக்கிறார். நீதிமொழிகள் 23:18 சொல்லுது, உன் நம்பிக்கை வீண் போகாது. பிரசங்கி 7:2 சொல்லுது, இதை மனதில் சிந்தித்தேன். பிரசங்கி 7:8 சொல்லப்படுகிறது, பொறுமை அதன் முடிவோ நல்லது, அது உத்தமம். நாம் எடுப்பது முடிவு அல்ல, என் தேவன் கொடுக்கின்ற முடிவும் ஆரம்பமும். கிறிஸ்துவனுக்கு முடிவு அல்ல, அது ஆரம்பம். அந்த ஆரம்பம் என்பது தொடக்கம். அதை நிலைநிற்க செய்கிற செய்தி அது மக்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கட்டும். அது மாத்திரமில்லை, எரேமியா 1:3 முடிவு பரியந்தம் கர்த்தருடைய வார்த்தை இங்கே நினைவு கொண்டிருக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, புலம்பல் 4:18 சொல்வது, எங்கள் நாட்கள் நிறைவேறி கொண்டிருக்கின்றன. இந்த நாட்கள் நிறைவேறக்கூடிய வார்த்தை முடிவல்ல, ஆரம்பம். ஆமென். புலம்பல் 4:18 சொல்வது, எங்கள் முடிவு விரோதாவாகாது. நாங்கள் செய்கிற காரியம் விரோதாவாய் போகாது. எசேக்கியேல் 7:6 சொல்லி, முடிவு உன்மேல் நோக்கமாயிருக்கும். அது முடிவு அடையும் என்று சொன்னாலும் அது இந்த கிறிஸ்து மூலியமாய் நோக்கமாயிருக்கிறது என் தன்னுடைய கண்கள். தானியேல் 6:26 சொல்லுது, கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் இருக்குமாம். கடவுளுடைய தோல், கடவுளுடைய கை கால்கள், கடவுளுடைய சிந்தனை செயல்கள் இந்த கிறிஸ்து மூலியமாய் என் தேவன் செயல்படுவார். இதில் பாடுகிற, ஆராதிக்கிற, செய்தி கொடுக்கிற, ஜெபிக்கிற, உதவி செய்கின்ற பிள்ளைகளை என் தேவன் உச்சம் துளை முதல் உள்ளாங்கால் வரை தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கும். ஆமென். அது மாத்திரமல்ல, தானியேல் 6:26, தானியேல் 1:12-9 சொல்கிறது, புதை பொருளை வைத்திரு. பாருங்க, தானியேல் 12:4 சொல்லுகிறது, ஓடி ஆராய்வார்கள் அறிவும் பெருகும். இந்த கிறிஸ்து டிவிக்காக ஓடி 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 அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறார், ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். இது வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லலை. அறிவு பெருகுமாம். தானியேல் 12:13 சொல்கிறது, அவன் எழுந்திருப்பான், அவன் விழுந்தாலும் எழுந்து நிமிர்ந்திருப்பான். ஆமோஸ் 3:15 சொல்கிறது, பெரிய வீடுகளும் முடிவு வரும். இந்த தேவனுடைய வீடு முடிவுக்கு என் தேவன் கொண்டு வருவார். மத்தேயு 10:22 சொல்கிறது, நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவார், இதை நிலை நிற்க கர்த்தர் வாய்க்க செய்வார். மார்க்கு 13:13 சொல்கிறது, உன் கூட இருப்பேன், சகல நாட்களிலும் உன் கூடவே இருப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். லூக்கா 22:30 முடிவு பரியந்தம் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். யோவான் 13:1 சொல்வது, முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். 1 கொரிந்தியர் 1:8 சொல்வது, முடிவு பரியந்தம் ஸ்திரப்படுத்துவார். 1 கொரிந்தியர் 15:24 ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். 2 கொரிந்தியர் 1:13 அவர் நம்பிக்கை இருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. பிலிப்பியர் 3:19 சொல்வது, பூமிக்கு அடுத்தவர்களை சிந்தித்து தேவன் மகிமைப்பட செய்வார். எபிரேயர் 3:14 சொல்வது, கிறிஸ்துவின் பங்குள்ளவர்களாயவார்கள். 1 பேதுரு 4:7 சொல்வது, ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் சொல்கிறது. வெளிப்படுத்தல் 2:26 ஜெயம் கொடுக்கும் போது தேவன் முத்திரிக்கப்படுகிறார், அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை கர்த்தர் செய்த இந்த அற்புதமான காரியங்களை தேவன் வாய்க்க செய்திருக்கிறார். என் தேவ ஜனமே, முடிவல்ல, ஆரம்பம் தொடக்கம். அது வைராக்கியம் உள்ளது. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. இம்மட்டமாக எங்களோடு பேசின தேவன் அதை அனைத்தையும் விளைவிக்க தேவன் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லா துதி கன மகிமையும் எடுத்துக்கணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.